ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி மகாநதி ப்ரோமோ வந்துச்சு. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே எப்படி வரும், ப்ரோமோ எப்படி வரும், எந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க. பிகாஸ் மண்டே வர சீன்ஸே வந்து வருமானு பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அவங்க காத்திருந்ததுக்கு ப்ரோமோ வந்துருச்சுங்க. எஸ், நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸில் தான். ஸோ நிவின் வந்து காவேரியை கூப்பிட்டு வந்துடுறாரு. ஃபார்ம் ஹவுஸை வந்து பார்க்குறாங்க. எங்கே விஜய் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அம்மா இங்கே தான் இருக்காரு. உள்ளே என்றாரு. விஜயும் ஷாக் ஆகிறாரு. என்ன காவேரி, யார் கூட வந்து எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் நிவின் கூட தான் வந்தேன் அப்படின்னு. சரி உட்காருங்க அப்படின்னு. காவேரி வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நான் எல்லாமே பக்காவாக சொல்லிட்டு 1 வீக் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்றத விஷயத்தை வந்து எந்த மாதிரி அவருக்கு வந்து நம்ம நிவின் கேட்குறாரு. இந்த இடம் ஓகே தான், சேஃபாக ஷர்ட் கூட ரிமூவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் கெஸ் பண்ணாத இடம் தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அவர் ஷர்ட்டு பனினும் இந்த ஃபேண்டோடவே இருக்கிறார் அவர். ஸோ நம்ம காவேரிக்கு விஜய் எப்படி பார்த்து ஒன்று பண்ணாரோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து நம்ம காவேரி வந்து பயங்கரமாக பார்த்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கம்மிங் சீன்ஸை தான் ப்ரொமோவாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு பெட்டில் உட்கார வச்சு அவங்கள ஷர்ட் கழுத்தை வச்சு அந்த பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒத்துற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கொடுக்குறாங்க. எஸ், இது ஆக்சுவலாக விஜய் கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது. விஜய் வந்து காவேரிக்கு பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த வந்து விஜய் வந்து விஜயை டேக்கர் எடுத்து காவேரி வந்து அவங்க இனிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து விஜயை ரசித்து கொண்டே இருக்கிறாரு. எஸ், அந்த மூமெண்ட் அழகான தருணம் எல்லாமே வந்து சீரியலில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்ணுக்கு விருந்து தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பார்த்துக்க போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி லவ்வர்ஸாக வந்து பார்த்துருந்தாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்ராக் தான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ அன்பாக பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரீ ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் அந்த சீன்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக க்யூர் ஆகிடுச்சுன்னு நினச்சோம். பட் இல்லை, ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங் மூமெண்ட் அந்த எல்லாமே வசதி பண்ணிவிட்டு அவங்க வந்து அன்பா பாசமாக ஒரு ஹக் சீனு, கண்ணோட கண் பார்க்குற சீன் தாங்க. எஸ், இந்த ப்ரொமோவில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ விஜய் காவேரி அவங்கள மட்டும் கேர் எடுக்கும்போது சில விஷயங்களை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டாரு டைரக்டர். ஸோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை வந்து ப்ரொமோவில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பட் அது சீரியலில் வருமானது டவுட்டு தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கெஸ் தான் அது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.